கடல் சங்கர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஸ்டோரி. ஜூடோனா என்னது? 2 மெம்பர்ஸ் கடையில் ஃபைட் பண்ணுறது, மல்யுத்தம் சொல்லுவாங்க. இந்த மல்யுத்தத்தை ஒரு ஹேண்டிகேப் சைல்டு, அவனுக்கு லெஃப்ட் சைட் ஹேண்ட் கிடையவே கிடையாது. அவனுக்கு கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. நிறைய மாஸ்டர்ஸை மீட் பண்ணுறான், எல்லாருமே நோன்னு சொல்லிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா 2 ஹேண்ட்ஸ் இருந்தால் தான் மல்யுத்தம் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மாஸ்டர் மட்டும் நான் உனக்கு ஜூடோ சொல்லித்தரேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு இவனுங்க ஏற்றுக்கிட்டாரு. அவனுக்கு பயங்கரமாக ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. ஆனால் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, அந்த மாஸ்டருக்கு ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. அதையே அகைன் அவனை ரிப்பீட் பண்ண சொல்லிகிட்டே இருக்காரு. அவனும் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த ஒரு இதில் மட்டும் நல்லா டேலண்டடாக ஆகிட்டான். இருந்தாலும் அவனுக்கு வருத்தம், ஏன் நம்ம அதர் ஸ்டெப்ஸ்லாம் கற்றுக்கலன்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிட்டே போய் ஸ்ட்ரைட்டாக கேட்கணும், மாஸ்டர் நான் ஏன் ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் கற்றுக்கிட்டே இருக்கணும்? இல்லை, நீ அதை கற்றுக்கிட்டா போதுங்கிறாரு. இவனுக்கு ஒரு மேட்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. அந்த மேட்ச்சில் பார்க்க வந்த ஆடியன்ஸ்லாம் அவனை பார்த்து கேலியை சிரிக்கிறாங்க. ஒத்த கை வச்சுட்டு இவன் எங்கே ஜெயிக்க போகிறான்னு. இவனுக்கு கூட அந்த உள்ளுக்குள்ளே அந்த பயம் இருந்தது, ஒரு டெக்னிக் வச்சு நம்ம எங்கே வின் பண்ண போகிறோம். ஆனால் மாஸ்டர் பேச்சு மீறக்கூடாது இல்லையா? ஸோ அவன் வந்துட்டு அந்த மேட்ச் அட்டன் பண்ணுறான். இவனுக்கு எதிராக வந்து அத்தனை பேரையும் என்ன செஞ்சுட்டான், பீட் பண்ணிவிட்டு இவன் தான் வின் பண்ணுறான். எனக்கு ஒரே ஷாக்கு. மாஸ்டர் கிட்டே போய் கேட்குறான், மாஸ்டர் நான் எப்படி நான் ஜெயித்தேன்? ஒரே ஒரு டெக்னிக் வச்சுட்டு எனக்கே உள்ளுக்குள்ளே பயமாக தான் இருந்தது, ஆனால் இருந்தாலும் எப்படி வின் பண்ணேன் அப்படின்னப்போ மாஸ்டர் சொன்னாராம், ஜூடோலே இருக்கிற கஷ்டமான ஸ்டெப்பு தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன். இல்லை, உன்னை எதிர்க்கிறவனுக்கு வந்துட்டு உன்னுடைய லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு அமுக்கணும், ஆனால் உனக்கு லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது, ஸோ நீ வின் பண்ணான்னு சொன்னாராம். அப்போது ஒரு குறைய கூட நிறையா பார்த்த அந்த மாஸ்டரோட டெக்னிக்கை நினச்சி அவன் வியந்தானா. அப்போ தான் தெரிஞ்சுதான் நம்ம குறைய வந்துட்டு நிறையா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறையா கப்ஸ் வாங்கினா. இதுலேருந்து என்னன்னு தெரியுதுன்னா, நம்ம குறைன்னு நினைக்கிற விஷயத்த நம்ம என்னையுமே நிறையா பார்த்தோம்னாலே நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம வின் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஸ்டோரி மூலியமாக நம்ம கற்றுக்கிட்டோம். அப்படி தானே? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் அ லாட்.